சிலருக்கு கண்கள் துடிக்கும். அதை பார்த்துன்னே கூட தான் சொல்லுவாங்க, வலது கண் துடிச்சா நல்லது நடக்க போகுது, இடது கண் துடிச்சா கெட்டது நடக்க போகுது அப்படின்னு மூடத்தனமான நம்பிக்கையை இன்னைக்கு படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கிட்டையும் பரவலாக இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. கண் துடிக்கிறதுக்கும் சகனத்துக்கும் என்ன, கண் துடிக்கிறதுக்கும் நல்ல கெட்டதுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் கண் எதனால துடிக்குது மருத்துவ ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னாக்கா, கண்களுக்கு நீங்கள் அதிகமான வேலைகள் கொடுத்தீங்கன்னா, நிறைய நேரம் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, இந்த மாதிரி அதிகமான நீங்கள் கண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனாலும், பலகீனமாக இருக்கும்போதும், மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்ங்கிறது வந்து கண்ணு கொடுக்குறது மட்டும் இல்லை, நீங்கள் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஆல்கஹால் நிறைய எடுக்கிறது, காஃபி அதிகமாக குடிக்கிறது, இது மாதிரி காரணங்களால தான் கண் துடிக்குது. கண்கள் இந்த சுருக்கம், தசை சுருக்கமும் உண்டாகுது. இதுக்கு இதை வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ சில பேருக்கு 1 வாரம் கண்ணு துடிக்கும், சில பேருக்கு மாதங்களுக்கு கூட கண்ணு துடிக்கும். நீங்கள் உரிய டாக்டரை பார்த்து அது என்ன ரீசன் சொல்லி பார்க்கணும். அதை விட்டு கண் துடிச்சா நல்லது, வலது கண் துடிச்சா நல்லது, இடது கண் துடிச்சா கெட்டது அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கையை விட்டுட்டு, இனிமேலாவது கண்கள் துடிக்கும் போது உடனே டாக்டரை பார்த்து கண்களை பாதுகாக்க பழகுங்க.